السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، كما قال عليه الصلاة والسلام. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிருடன் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் நாம் அறியப்படாத, இன்றும் நாம் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனையோ அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக வேண்டிய ஒரு அருட்கொடை நம்மிடத்திலேயே கொடுத்திருக்கிறான். ஆனால் அது இன்றும் நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் அல்லாஹுடைய பயத்தினால் அழக்கூடிய அந்த கண், அல்லாஹுடைய பயத்தினால் அழக்கூடிய அந்த கண்கள், அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹுடைய அந்த வல்லமையை நினைத்து நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எண்ணி நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவானோ என்ற அந்த அச்சத்தில் அழக்கூடிய அந்த அழுகை என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான்: இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மான் கர்ரு சுஜ்ஜதா வ புகியா, கர்ரு சுஜ்ஜதா வ புகியா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹுடைய பயத்தினுடைய காரணத்தினால் அழக்கூடியவர்களாக, அப்படியே சிரமடைந்து சஜிதாவிலே விழக்கூடியவர்களாக இருப்பார்கள், அப்படியே சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை அல்லாஹுடைய ஆயத்தை நாங்கள் எண்ணி அதை ஓதும் பொழுதும் அல்லது கேட்கும் பொழுதும் எத்தனை முறை நாங்கள் அழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். எத்தனை முறை நாங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். அல்லாஹ் எத்தனையோ இடங்களில் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான், எத்தனையோ இடங்களில் சுவனத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான், எத்தனையோ இடங்களில் மனிதன் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையெல்லாம் பேசுவான். அப்படி இருந்தும் ஏன் இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் சிந்தனை செய்து ஒரு சொட்டு கண்ணீரை நாங்கள் வடித்திருப்போமா? இப்படி படைத்த எனது ரப்பை விட்டு நான் கவனக்குறைவாக இருக்கிறேனே, என்னை அல்லாஹ் இப்படியெல்லாம் செம்மைப்படுத்தியிருக்கிறானே என்று எண்ணி நான் என்றைக்காவது அல்லாஹுடைய பயத்தால் அழுதிருக்கிறோமா? அன்பாதவர்களே, இந்த அல்லாஹுடைய பயத்தால் அழுகுவது என்பது மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: சபஅத்துன் இதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழலை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு
7 நபர்களை சொல்லும் பொழுது அதில் ஒரு நபர் வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடியவர், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை நினைத்து தான் செய்த பாவங்களை எண்ணி தனிமையில் அவருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கக்கூடியவராக அவர் இருக்கக்கூடியவர். யார் இப்படி இருப்பார்களோ, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து தன்னுடைய பாவங்களை எண்ணி கண்ணீர் வடிப்பாரோ அல்லாஹ்வுடைய பயத்தால், அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிஷினுடைய நிழலில் அவர் இருப்பார் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 660வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த அழக்கூடிய கண்களுக்கென்று, இந்த அழக்கூடிய நபருக்கென்று பல சிறப்புகள் ஹதீஸிலே இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் அழக்கூடியவராக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருக்கிறோம், எந்த அளவுக்கு தனிமையில் நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் அழுதிருக்கிறோம், யாருக்கு முன்னால் அழப்போகிறோம். ஆனால் இன்றைக்கு அழுகை என்பதே இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் குறைந்து விட்டது. நாம் அழுகுவதே இல்லை, சொல்ல போனால் நாங்கள் அழுகுவதே கிடையாது. தௌபா செய்வதாக இருந்தாலுமே கூட பாவத்தை எண்ணி அதனுடைய வீரியத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே அழுது கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. ஏதோ சடங்கு சம்பிரதாயத்தை போன்று 2 ரக்காய் தொழுவோம், யாரெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சாதாரண ஒரு வாசகத்தை சொல்லுவோம், உள்ளத்தில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே நாங்கள் கடந்து செல்வோம். அப்படி அல்ல. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாட வேண்டும், பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள், யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் யார் என்னை மன்னிப்பார்கள்? எவ்வளவோ தவறுகளை நான் யாருக்கும் தெரியாமல் செய்திருக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னை மறைத்து, உன்னிடத்தில் மறைத்து எந்த ஒரு தவறையும் என்னால் மறைக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நீ பார்க்கக்கூடியவன். பூமிக்கு அடியில் இருந்தாலும் வானத்திற்கு மேல் இருந்தாலும் யாரும் பார்க்காவிட்டாலும் நீ பார்க்கக்கூடியவன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்படி இந்த உலகத்தில் ஒரு கேமராவை பார்த்து நான் பயப்படுகிறேனோ, அதில் பதிவாகிவிட்டால் உலக மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதாக நான் பயப்படுகிறேனோ, அதே போன்று யா அல்லாஹ், நீ என்னிடத்தில் 2 நபர்களை நீ ஒரு கேமராவை போன்று நீ பொருத்தி வைத்திருக்கிறாயே. எனது 2 தோள் புஜத்திலும் கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும், என் உதடு அசைக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் எழுதக்கூடிய 2 மலக்குமார்களை எனது தோள் புஜத்தில் நீ வைத்திருக்கிறாயே. ஆனால் அதை மறந்தவனாக நான் தவறு செய்து விட்டேனே. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. உன்னை விட மன்னிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நீ தான் என்னை மன்னிக்கக்கூடியவன். நீ மன்னிக்காவிட்டால் நாளை மறுமையில் நான் கைசேதம் அடைந்து விடுவேனே யா அல்லாஹ் என்ற அந்த பயத்தில் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே உருகி பாவனுக்கு கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம். எத்தனை முறை பாவமன்னிப்பு இதை போன்று கேட்டு இருக்கிறோம், எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அமர்ந்து நாங்கள் அழுதிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த வாரத்தில், ஏன் இந்த மாதத்தில் எத்தனை முறை தனிமையில் நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்டு அழுதிருப்போம், எத்தனை முறை கண்ணீர் வடித்திருப்போம். ஆனால் அப்படி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு வெகுமதி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யலுஜுன் நார் ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லாஹ் ஹத்தா யஊத லபன் ஃபி ذر. யார் அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணீரை வடிப்பார்களோ, பயத்தால் கண்ணீர் சிந்துவாரோ, அவர் நரகத்திற்கு நுழைய மாட்டார். எதுவரை என்று சொன்னார், கறக்கப்பட்ட பால் மீண்டும் பசுவினுடைய மடியில் புகழாத வரை இவரும் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார். அதாவது ஒரு கறந்த பாலை மீண்டும் நாம் பசுனுடைய மடிக்குள் செலுத்த முடியுமா? முடியாது. மிக சிரமம், சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதார்களோ, எழுதுனார், அவர் சொர்க்கத்திற்குள், அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். இதுவரை ஹத்தா யஊதல் லபனு ஃபி ذرعி, அதுவரை அவர் நரகத்திற்கு நுழைய மாட்டார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸ்
சஹீஹுல் ஜாமி என்ற புத்தகத்தில் 7778வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. திர்மிதி என்ற புத்தகத்திலும் 1633வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அழக்கூடியவருக்கு எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மற்றொரு இடத்தில் பதிவு செய்யும் பொழுது ஐனானி லா தமஸ்ஸஹு முன்னார், 2 கண்களின் நரகம் தீண்டாது. ஒருவர் ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், ஒரு கண் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண், இன்னொரு கண் அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்து காவல் காத்த கண். அன்பானவர்களே, ஆக நாம் இங்கு பார்ப்பது அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணீர் வடித்த கண். இந்த கண்ணை நரகம் தீண்டாது. மேலொரு ஹதீஸில் இந்த அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடியவரை நரகம் நுழைய மாட்டார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அமர்ந்து பள்ளிவாசலிலோ அல்லது தனிமையிலோ அமர்ந்து நாம் செய்த பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறோம், கண்ணீர் வடித்திருக்கிறோம். இது ஒரு அமலாகவே எனக்கு தெரியல. இன்னைக்கு இது ஒரு அமலாகவே நாம் பார்க்கப்படுவதும் கிடையாது. யாருடைய கண்களில் நாங்கள் அழக்கூடிய அந்த கண்ணீரை நாங்கள் இழந்து விட்டோமோ அறிந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்திலிருந்து ஒரு நிஅமத் பறிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அழக்கூடிய கண்கள் இப்பொழுது அளவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை இழந்து விட்டோம். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி பாவமீட்சி பெறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் இழந்து விட்டோம் என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஏதோ நாவினால் கேட்கிறோம் யா அல்லாஹ் என்னை மன்னித்திரு என்பதை விட கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது பாவமன்னிப்பு கேட்பது என்பது அது மிக அற்புதமான ஒரு நிஅமத். அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். ஆனால் இன்னைக்கு நாம் எத்தனை முறை அழுதிருக்கிறோம் என்பது ஒவ்வொரு நபரும் நமக்கு நாமே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். எத்தனை முறை அழுதிருப்போம்? ரமலானில் அழுதிருக்கிறோமா? அல்லது மற்ற மாதங்களில் தொழும்புல அழுதிருக்கிறோமா? ஆக அந்த பாவமீட்சி என்பது உயிரோட்டம் உள்ள ஒரு பாவமீட்சியாக இருக்கிறதா? உண்மையில் என்னுடைய பாவங்களை வருந்தி தலை குனிந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று யா அல்லாஹ் இதை செய்து விட்டேன் யா ரப்பே, என்னை மன்னித்து விடு என்று நாங்கள் கேட்கிறோமா? அன்பானவர்களே, அப்ப சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அழுகை எப்படியெல்லாம் அழுகிறோம், எதற்காக வேண்டியெல்லாம் அழுகிறோம்? உலக காரியத்துக்காக அழுகிறோம், உலக விஷயத்திற்காக அழுகிறோம், குடும்ப விஷயத்துக்காக அழுகிறோம், சந்தோஷத்தில் அழுகிறோம், துக்கத்தில் அழுகிறோம், கவலையில் அழுகிறோம். இப்படி பல விஷயங்களில் பல பேருக்கு முன்னால் அழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் செய்த தவறை எண்ணி என்னுடைய ரப்புக்கு முன்னால் அழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் மலக லிசானஹு. மிக ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். தூபா லிமன் மலக லிசானஹு. தூபா என்ற ஒரு மரம் இருக்கிறது. யார் தனது நாவை பேணி பாதுகாத்துக் கொண்டார்களோ அவருக்கும், யார் தன்னுடைய தவறை எண்ணி அழுதாரோ அவருக்கும், இன்னும் சில விஷயங்களை சொல்கிறார்கள். ஆக அந்த தூபா என்ற அந்த விஷயம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பயத்தால் தனது தவறை எண்ணி அழக்கூடிய நபர், இன்னும் தனது நாவை பாதுகாத்துக் கொண்டவர். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா தூபா, தூபா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால ஷஜரத்துன் ஃபில் ஜன்னah, சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். மசீரத்து மிஅத்தி ஆமின், அந்த மரத்தை சுற்றி வருவதற்கு 100 ஆண்டுகள் தேவைப்படும். அந்த மரத்தை நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்தில் நீங்கள் சுற்றுவதற்கு ஆரம்பித்தீர்களோ அதே இடத்தை மீண்டும் வந்து அடைவதற்கு 100 வருடங்கள் ஆகும். சியாபு அஹ்லின் ஜன்னah, சுவனவாசிகளுக்குடைய ஆடை அதிலிருந்து தான் கொடுக்கப்படும். தஹ்ருஜு மின் அக்மாமிஹா, அந்த மரத்தினுடைய மேல்புறத்திலிருந்து சுவனவாசிகளுக்கு ஆடைகள் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரம். யார்
அல்லாஹ்வுடைய பயத்தால் வபகா அலா ஹதியதிஹி, தன்னுடைய தவறை எண்ணி எவர் அழுகிறாரோ அவருக்காக வேண்டிய அந்த மரம் இருக்கிறது, அல்லாஹ் நாளை மறுமையில் சுவனத்தில் கொடுப்பான், தூபா என்ற மரம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதில் 11696வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ சிந்தனை செஞ்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, இப்படிப்பட்ட ஒரு மரத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், நான் செய்த பாவத்தை எண்ணி, நாம் செய்த தவறை எண்ணி, எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் என்னை படைத்த, நம்மை படைத்த ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடித்து அழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் மிகப்பெரிய வெகுமதியும் கொடுப்பான். குர்ஆனுடைய ஓதுதல் ஓதும் பொழுது எந்த அளவுக்கு நாங்கள் உணர்ந்து ஓதுகிறோம், எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அப்துல்லா இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சமிஅத்து நஷீஜ உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேமி தேமி அழக்கூடிய அந்த சத்தத்தை நான் கேட்டேன். வ அனா ஃபி ஆகிரில் சுஃபூஃப், நான் கடைசி சஃப்ல நான் இருக்கும் பொழுது, அப்ப கடைசி சஃபில் இருக்கக்கூடிய இந்த சஹாபிக்கு உமர் அவர்களுடைய இமாமத் பண்ணக்கூடிய உமர் அவர்களுடைய சத்தம், அழக்கூடிய சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் எப்படி அழுதிருப்பார்கள் உமர் அவர்கள். யக்ரா, இதை ஓதுகிறார்கள் உமர் அவர்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக என் கவலையையும் என் துக்கத்தையும் அல்லாஹ்விடமே நான் முறையிடுகிறேன் என்ற இந்த வாசகம் பக்ரா 12வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனம். இந்த வசனத்தினுடைய விஷயத்தை நாம் மேல் இருக்கக்கூடிய வசனத்தை படித்தோம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் கொண்டு போய் கிணற்றில் போட்டார்களா இல்லையா? போட்டுவிட்டு சொன்னார்கள், தன்னுடைய வாப்பாடத்தில் சென்று சகோதரர் யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை தடவி சட்டையை ப்ரூஃபாக காமிக்கிறான். இதான் அடையாளம், பாருங்க, இதான் ஆதாரம், பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி. இதை பார்த்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் கண்கள் தெரியாமல் போகக்கூடிய அளவிற்கு அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேமி தேமி அழுகிறார்கள். அழுதுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக என் கவலையையும் துக்கத்தையும் அல்லாஹ்விடமே நான் முறையிடுகிறேன். யார்கிட்டையும் சொல்லி புலம்பல்ல, அல்லாஹ்ட்ட சொன்னார்கள். என்னுடைய துக்கமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன் என்று அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதும் பொழுது தேமி தேமி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சப்தம் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சஹாபிக்கு கேட்டது என்றால் சிந்தனை செஞ்சு பாருங்க, எத்தனை குர்ஆனுடைய வசனங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் நாம் ஓதும் பொழுது எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை, எவ்வளவு விஷயங்களை பதிவு செய்கிறது. எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு விடயங்களை அது பதிவு செய்கிறது. என்னை பார்த்து அப்படியே பேசுவதை போன்று இருக்கிறதே, என் ரப்பு பேசுகிறானே, இன்னும் நான் நன்றி கெட்ட அடியானாக இருக்கிறேனே. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஓ மனிதா, சங்கையான உமது இறைவனை விட்டு உம்மை ஏமாற்றியது எதடா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அல்லதி خلقك فسواك فعدلك, அவன்தான் உன்னை படைத்தான், செம்மையாக்கினான், அவனை விட்டு விட்டு ஏமாற்றி விட்டது இந்த உலகத்தில் எதடா என்று அல்லாஹ் கேட்கிறானே. இன்னும் நான் சரியான முறையில் தொழுகையை நான் நிலைநாட்டவில்லையே, இன்னும் நான் சரியான முறையில் ஜக்காத்தை கொடுக்கவில்லையே, இன்னும் நான் சரியான முறையில் என்னுடைய வாழ்க்கையில் மார்க்கத்துடைய விஷயத்தை ஏற்றி நடக்க இன்னும் நான் ஆரம்பிக்கவில்லையே. ஆனால் அல்லாஹ் கேட்கிறானே, உன்னை ஏமாற்றி விட்டது எதடா, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று எண்ணி நாங்கள் அழுதிருக்கிறோமா? சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமை என்பது மிக கடுமையானது. நாளை மறுமை என்பது மிக கடுமையானது.
அந்த மறுமையுடைய விஷயங்கள், எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான், எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் பயானாத்துகளிலும் எவ்வளவு கேட்கிறோம். இந்த மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணி இருக்கிறோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவிலே தொழுகிறார்கள். தொழும் பொழுது யாசீனை ஓதுகிறார்கள். யாசீனை ஓதும் பொழுது அதில் 59வது ஆயத்தாக ஒரு ஆயத்து வருகிறது. வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். இதை ஓதி இமாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். இதை திரும்ப 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 ஓதுகிறார்கள். இரவு முழுக்க நின்று அந்த ஆயத்தை தாண்டாமல் அழுது கொண்டே நிற்கிறார்கள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாளை மறுமையில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று தெரியாமல் புரியாமல் திணறிக் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சத்தம் கேட்கும். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். பாவிகளே, குற்றவாளிகளே, நல்லோர்களிடம் இருந்து நீங்கள் பிரிந்து நில்லுங்கள். வாசகத்தை கேட்டதுதான் மாத்திரம். பாவம் செய்த பாவிகள் எல்லாம் தன்னை அறியாமலேயே அவர்கள் கால்கள் தானாக ஓரமாக ஒதுங்கிவிடும். நல்லவர்களை விட்டு அவர்கள் பிரிந்து விடுவார்கள். இன்றைய தினத்தில் வேண்டுமானால் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நானும் நல்லவன் தான் என்று சொல்லிக் கொண்டு எனது காலை நான் கட்டுப்படுத்தலாம். நாளை மறுமையில் எனது கால் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, எனது கைகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, எனது நாவுகள் எனது கட்டுப்பாட்டில் இருக்காது. எல்லாம் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். எனது கால் நான் பாவம் செய்திருக்கும் பட்சத்தில், பாவியாக இருக்கும் பட்சத்தில் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்ற வாசகத்தை கேட்ட மாத்திரத்தில் பாவிகளோடு சென்று ஒதுங்கிவிடும். பாவம் செய்திருந்தால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை நினைத்துதான் அழுதார்கள். நாளை மறுமையில் இந்த வாசகம் சொல்லப்படும் பொழுது எனது கால்கள் நல்லவர்களோடு இருக்குமா அல்லது தீயவர்களோடு சென்று சேர்ந்து விடுமா என்று தெரியவில்லையே, நான் பாவியா அல்லது நல்லவனா என்று தெரியவில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன், எனது காலுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, நன்மை செய்யக்கூடியதாக இருந்திருந்தால் நான் நல்லவர்களோடு சேர்ந்திருப்பேனே, தீமை செய்யக்கூடியதாக இருந்தால் நாளை மறுமையில் பாவிகளே குற்றவாளிகளே பிரிந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது எனது கால் குற்றவாளிகளோடு சென்று சேர்ந்து விடுமோ என்ற அந்த பயத்தில் இரவு முழுக்க ஓதி ஓதி அழுது கொண்டே இருந்தார்கள். எத்தனை முறை நாங்கள் யாசினை ஓதிருப்போம்? என்றைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறோமா நாளை மறுமையினுடைய நிலைமை என்னவாகும் என்று? அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடியவன். நாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அந்த அடிப்படையில் இரவு நேரங்களில் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தொழுகுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நல்ல உருக்கமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் விட்டு அழுது எனது பாவத்திற்காக வேண்டி துவா செய்யக்கூடியதாக இருப்போம். அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு கவலையாக இருந்தாலும், எந்த ஒரு துக்க செய்தியாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். அல்லாஹ் கண்டிப்பான முறையில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் வழி கொடுப்பான். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான சகல விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளியாகக்கூடிய அந்த வழியை அல்லாஹ் காமிப்பான், கொடுப்பான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து நமது பாவத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்போம், கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய அரிசியுடைய நிழலை கொடுப்பான். தூபா என்ற மரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் எனது பாவத்தை எண்ணி நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவராக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக இரக்கமுடையவன், மிக பிழை பொறுக்கக்கூடியவன். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்போம். வெட்கப்பட வேண்டாம், கண்ணீர் விட்டு அழுகுவோம். அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் பார்க்கிறார்கள் என்று வெட்கப்பட வேண்டாம்.
அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முறையிடுவோம், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், நபியோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும், நாளை மறுமையில் நமது அனைத்து பிழைகளையும் அல்லாஹ் மன்னித்தருளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஇந்தி வஇல்மு இன்தல்லாஹ் குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.